இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் 5 கலப்பு ஒரு 3-4 மணி நேரம் வருங்க. அதுக்கோசரம் சம்பத் வண்டி வர சொல்லியிருக்கிறோம். என் ஃப்ரெண்டு வண்டி தான். அப்புறமேட்டு அவன் வந்திருக்கிறான். என்ன செட்டிங் பண்ண? அடியில் தேயக்கூடாதுண்ணா? அடியில் ஆம் தேயக்கூடாதுன்னு பண்ணி வச்சுக்கிறேடா. இவன் பாருங்க, ஆம்பு தேயக்கூடாதுன்னு அடியில் பட்டையை எடுத்து கொடுத்துட்டான். பழைய தேஞ்சி பட்டு ஊற்றி அதை அடியில் போட்டு மேலே புது போட்டு வச்சு அப்போ தான் முன்னாடி ஆம்பு தேய்ட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். தெரியாது தேய்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்கணும் செட்டிங்கெல்லாம் சீக்கிரம் ஆம்பு தேயாமல் இருக்கும். நீ இதுக்கே என்ன போடலாமுக்கிற ரெண்டுக்கும்? அது போல்ட்டு உடைக்கணும். அது உடைக்கணும் இல்லை வந்து இப்போ மாற்றி அவனுக்கு வேறு வழியில் அதை இல்லை போல்ட்டு. ஏன்னா இதுக்கும் மாற்ற வேண்டியதானே? அப்புறம் ஓட்டாதுண்ணா. அப்புறம் இப்போ ஓட்டி நம்ம கொஞ்சம் தேய்ட்டோம். அதுக்கும் மாற்றல, அது சொருகிட்டு வரும். 3 சொருகிட்டே வரும். 3 மேலே புதுசாக 2 தான் நம்ம பார்க்கணும். உடைக்கணும் இல்லை. சரி போய் தர வந்து மாற்றி இருறான். எங்கள் தம்பி வரானா? அந்த 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 செல்லில் வண்டி ஓட்ட எடுத்துகிட்டு வரான்னுக்கிறான். தம்பி வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போவாங்க ஃபீல்டுக்கு. வா போ. அவன் வந்தான். நல்லா இருக்கு. நொடியாக இருக்குதுங்க. ஃபீல்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்க. உழவு ஓரளவுக்கு வருது. நம்ம ரொட்டேட்டரில் தான் ஓட்டி போட்டிருந்தேன். வரல ஓட்டணுண்டா. ஒல்லையே இறங்கலை. அது ஓட்ட சொன்னாங்களா? அது ஓட்ட சொன்னாங்க 9 கலப்பியில். விட்றா போட்டோம். விட்றா. ஓரளவுக்கு விட்றா. ஓரளவுக்கு விடு. லிமிட்டடாக விட்றா. லிமிட்டடா. நீ வாங்கி 2 கிட்டு விடு. ஓட்டு. அவன் அருமையாக ஓட்டுறான். கொழுவு நல்லா தான் இருக்குது. தேடிக்கிறேன். இவன் ஓட்டி பார்க்குறேன்ட்டு போயிட்டாங்க இந்த வண்டியை.
995 கூட தூக்கி போட்டுச்சிங்க உழவு ஓட்டக்குள்ளே. இந்த வண்டி பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு லிமிட்டடாக விட்டா வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. டேய் டேய் இங்கே பாருங்கடா. டேய் டேய் வாரம் போய் திருப்பாதீங்கடா, கொஞ்சம் உள்ளே வரக்குள்ளே திருப்புங்கடா. டேய் வாரம் போய் பிரேக் அடித்து திருப்பினீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் களை கொத்திட்டு இருக்கிறாங்க, டீ வச்சுட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. போய் சாப்பிட்டு வரேன், நீங்கள் அந்த காட்டி போட்டுட்டோம் ஒரு சால். பார்த்தீங்கன்னா கல்லை பிடிங்கி விட்டாங்க, ஒரு கல். டே பாட்டே, டே சம்பத்தே, டே எங்கே இருந்துச்சு கல்? காட்டுக்குள்ளையா? ஏதோ முட்டுக்கல்லாட்டம் கிடக்குதுங்க, பேத்து விட்டான். ஏய் லூஸ் வச்சு ஓட்டலாம்ல? அதை லூஸ் வச்சு ஓட்டலாம்லடா சைடில், நட்டு லூஸ் வச்சு ஓட்டலாம்ல? மேலே ஏறிக்கின்றாப்பா. அப்படியே எங்கள் அப்பா ஆட்டா சரியான 12 மணி வெயில்லைங்க கொண்டாந்து போட்டு சாவடிக்கிறான். சாயந்தரம் வரலான்டான்னு இவன் கேட்க மாட்டேன்ட்டான். இல்லை எனக்கு நீ பொழுது நீங்கள் உழவு இருக்குதே, நீ வாய்ப்பே ஓட்டு அப்படின்னு என்னை டார்ச்சர் பண்ணி இன்னும் கூட்டான்ட்டான். என்னது சத்தமாக பேசுறா கேட்காது. நீ அவனுங்க என்ன ரீல்ஸுக்கு வீலிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒவ்வொரு டைமில் தூக்குமா மண், ஒவ்வொரு டைமில் கடிச்சாங்க தானே. உழவுலாம் நல்லா வருதுங்க, கலப்பை கொழுவு போட்டதுலேருந்து நல்லா உள்ளே போகுது. இதுக்கு முன்னாடி கூட நேற்று ஓட்டிகிட்டு இருந்தோம், கலப்பே இறங்கலை கீழே. நீ கொழுவு போட்டோன்னா அப்படியே உள்ளே இறங்குது அப்படியே.
கமெண்ட் பண்ணுறீங்க. டேய் வண்டிக்கு எவ்வளோ 5 கிலோ போட்டால் மைலேஜ் போகுது? 3 to 4 வருங்க. 3 to 4 வருங்க. டெத்து இறக்கி விடுறத பொறுத்து. டெத்து எவ்வளோ ஃபுல்லாக இறக்கி விட்டிங்கன்னா 4லேருந்து 5 கூட போகும். வரக்காடாக இருந்தால் கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் ஒரு 3 to 4 போகும். அது கம்மியால் அந்த வண்டி போவாது. என்ன கொஞ்ச நேரம் விளாக் ரன் கொடுத்துட்டு போயிட்டான். மேலே ஏறி உட்காந்துட்டான். இண்டிகேட்டர் போட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. சார் வண்டி அப்படியே அழுத்திட்டு ஓடுது. முன்னாடி அகல கொஞ்சம் தூக்கணும் அகல தான் இருக்குது. அரூர் கிளம்புறாங்க. ஃபைனான்ஸில் போகிற ஓடிடல அதே கிளம்புறாங்க. கிணறு சட்டு பிடிங்கி போகுது. ஒரு சால் ஓட்டு முடியாதுங்க. 2வது சால் போட்டோம். வண்டியே வீலிங் ஆகுது. வெட்டே முட்டிகிட்டு வருது 2வது சாலுக்கெல்லாம். கிணத்து வரோம். ஏதோ போ பொழுது நீங்கள் எடுத்தோம்னா ஸ்டோரேஜ் பத்தாதுங்க மொபைலுக்கு.
இந்த வெயிலும் உழவு நல்லா வருது. இதோட விளாக் முடிச்சிக்கலாங்க. அடுத்த விளாகில் நல்ல வீடியோவில் நல்லா பார்ப்போம். மழை வர மாரி இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். நாம போய் நம்ம வண்டி எடுத்து ஓட்டலாம்.